எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுங்க. நேரத்துல இருந்து என்று வேற என்ன தெரியுமா? செழியன். நான் தான் செழியன். செழியன் தான் நான். செழியன் செழியன். யாரெல்லாம் வந்து இந்த ஊர்ல தமிழ் வாழ்கன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் செழியன். நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. சொல்றப்பையா நீ வந்து சொல்லு, எல்லாரும் நம்புவாங்க. செழியன் யாரு? சீமான் தான் செழியன். அது பேரு செழியன்னு வச்சுட்டாங்களே ஒழிய நான் தான் செழியன். கேட்டீங்களா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ இப்ப வரையும் வாழ வச்சிட்டு இருக்கிற செழியன் இவன் தான். இவன் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க. வள்ளுவன் என்னடா தமிழ வாழ வச்சான்? திருவள்ளுவர் திருக்குறளை தவிர வேற என்ன எழுதியிருக்கான்? சொல்லு சொல்லு. 1330 1.25 அடி கணக்கு போடுறா. அட காலடி சேர்த்து 2 அடின்னு வச்சுக்க சொல்றா. 2660 வரி எழுதி இருக்கிறான். எப்படா இதனால எப்படிடா தமிழ் வாழும்? தமிழ் வாழ்க. நான் சொன்னேன்டா, நான் சொன்னாதானடா தமிழ் வாழும். நான் தான்டா செழியன். செபாஸ்டியன் சைமன் ஆகிய நான் இன்று முதல் செந்தமிழன் செழியன் என்று அழைக்கப்படுவேன். ஊருக்குள்ள யாரு வந்து தமிழ் சொன்னாலும் அது நான் சொன்னதாவே வச்சுக்கோ. ஆனா இத செழியன் சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க. செழியன்னா சீமாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா இத கேட்டுட்டு இந்த அல்லக்கை முண்டங்கள்லாம் சிரிச்சது பாத்தீங்களா? யாராச்சும் கேளுங்கடா அவங்கிட்ட, அப்படி என்னத்தடா தமிழுக்காக பண்ணி கிழிச்சிருக்கேன்னு. ஏதோ 2 புக்கை வெளியிட்டானாமா. நானே நிறைய புத்தகங்கள் அதுக்காக வெளியிட்டிருக்கேன். உயிர் எழுத்துன்னு ஐயா நடராஜன் அவர்கள் எழுதின புத்தகத்தை நான் தான் வெளியிட்டேன், உயிர் எழுத்துன்னு. அதிலேயே கூட எங்கள் மாமா, நான் ஒன்றா காமராசர், எங்கள் மாமா காளிமுத்து அவர்களுடைய பேரெல்லாம் விடுபட்டு போச்சு. அப்படி ஆட தப்பா எடுத்துக்காதீங்க, நானும் அப்படித்தான் நினைச்சேன். எழுதுனது இவன் இல்ல, யாரோ எழுதின புக்க இவன் வெளியிட்டானாமா. ஆட அந்த புத்தகத்துல கூட குறை இருக்குதுங்க, குறை இருக்குது. ஆட இவன் மாமனார் பேர் அந்த புத்தகத்துல இல்ல. மாமனார் செஞ்ச சாதனை என்னன்னு தெரியுமா? திருமணம் முடிந்த கையோடு மறுமணம் முடித்து, திருமணத்திலும் ஒரு மகள் மறுமணத்திலும் ஒரு மகள். இந்த திருமணம் மறுமணம் முடித்த மாமனாரின் அருமை பெருமைகளை இவன் ஏன் அதை பத்தி பேசுறானா? மறுமணம் முடித்த பெண்ணுக்கு பிறந்த மகளை இவன் திருமணம் முடித்திருக்கிறான். ஆக்சுவலா இதை இப்படி சொல்லக்கூடாதுங்க. மாமியார மறுமணம் பண்ண வேண்டிய வயசுல போய் இவன் மகளை திருமணம் பண்ணி இருக்கிறான். ஏன்னா மாமியாரை விட 6-7 வயசு மூத்தவன் தான் இவன். 7-8 வயசு கூட மூத்தவனா இருக்கலாம், சரியா கணக்கு தெரியல. ஆனா இவன் சொல்றான், அந்த தமிழை வாழ வச்ச என் மாமனார் பேரை எழுதல இந்த புக்ல. ஆனாலும் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணதுக்காக நான் ஒரு செழியன். From now onwards, who are all telling that long live Tamil language, then you have to remember my face and my sound and my name too. But don't put my name in everywhere. In ancient period, I was a Simon. After that Simon became a Simon. From yesterday onwards, I am Syrian. Do you know who is Syrian? Sebastian Simon alias Sendamilan. Simon alias Sendamilan Syrian. சீமான் தான் செழியன். அது பேரு செழியன்னு வச்சுட்டாங்களே ஒழிய நான் தான் செழியன். ஏன் தெரியுமா நான் செழியனான? அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுங்க. அதுல நடிச்ச செழியன் சிவகார்த்திகேயன். அவரை எல்லா ரசிகர்களுக்கும் பிடிச்சு போச்சுங்க. ஆனா இந்த படம் உண்மையான மொழி போராட்ட வரலாறு இல்லை. போய் நம்ம இந்த படத்தை படமா பார்த்துட்டு வந்துருங்க. இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறுன்னு நினைச்சுக்கிட்டு அதை ஒப்பிட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அவ்வளவுதான் என்னோட வேண்டுகோள். அந்த டைரக்டர் இது ஒரு சினிமாவா மட்டும்தான் எடுத்திருக்கிறாங்க. திரைப்படமா பாக்குறதுக்கு இவ்வளவு சிறப்பா இருக்குன்னா, அதாவது சிவகார்த்திகேயன் செழியனா நடிச்ச இந்த திரைப்படமே உங்களுக்கு இவ்வளவு நல்லா இருக்குன்னா, உண்மையான செழியனாகிய சீமான் நடிச்சிருந்தா நடிச்சுக்கிட்டு தானே இருக்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் செழியனே தமிழ் வாழ்கன்னு சொல்லியிருக்கான். அது வரைக்கும் தமிழ் மொழியே இந்த மண்ணில இல்லைங்க. ஔவையார் எழுதுனது பாரசீக மொழி, மகாகாவி பாரதி எழுதுனது பிரெஞ்சு மொழி, பசுமொன்ல நான் எழுதுனதுதான் உண்மையான தமிழ் மொழி. இப்படி இந்த தமிழை வளர்த்தது நான் தான். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி காட்டுலயும் மேட்லயும் பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த தமிழ் மொழிய. ஆனா பாருங்க, முந்தானேத்து வரைக்கும் இவனுக்கு சரி என்ன யாருன்னு தெரியாது. நாங்க தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, யாராவது ஏதாவது அழகா செஞ்சு வச்சா அந்த முகமூடிய தூக்கி இவன் போட்டுக்குவேன். ஒரு நாள் வள்ளலார் பெருமகனின் திருவருள் பெற்ற ஒருவன் வருவான். யாரு சொல்றாரு? என்னை தான் சொல்றாப்ல. என் முப்பாட்டை, என் பாட்டி, என் தாத்தை, என் அவையா இவன், இப்படி எல்லா நல்ல விஷயத்தையும் என்றதுங்கிறிய செழியன்கிற கதாபாத்திரமே நான் தானே சொல்லிட்டியே. இப்போ நான் ஒரு 5-6 கதாபாத்திரத்தை சொல்றேன்.
அதுல நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது இந்த தமிழ் சமூகம் பார்த்து தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கும். நீ முருகேசனா கண்ணகியோட அப்பனா, ரெண்டுல ஏதோ ஒரு கேரக்டர் நீ பண்ணணும்ல. எது? நீ இளவரசனா திவ்யாவுடைய அப்பனா, நீ சங்கரா இல்ல குருவா, நீ கவினா சுர்ஜிதா, நீ கோகுல் ராஜா இல்ல யுவராஜா? ஏண்டா இதுலயும் நீ இருக்கணும்ல. எங்க எதா இருக்க? ஏன்னா இவங்க யாருக்கும் பெண்ணை போற்றக்கூடிய பக்குவம் இல்ல. ஆக்சுவலா உனக்கு இதுதான் எக்ஸாக்டா பொருந்துது. அதை விட்டுட்டு சினிமால வர கேரக்டர் எல்லாம் நான் தான் எதுக்கு பைத்தியக்காரனோட சுத்திக்கிட்டு இருக்கிற? அப்படி என்ன வீர வெங்காயத்தை நீ பண்ணி கழிச்சிட்டேன்னு சொல்லு பாப்போம். அப்ப 100வது நாள்ல வர சத்யராஜ் நீயா, இல்ல புலன் விசாரணையில வர ஆனந்தராஜ் நீயா, இல்ல கேப்டன் பிரபாகரன்ல வர மன்சூர் அலிகான் நீயா? சொல்ல வேண்டியதானே நான் தான், இது நான் தான், அது நான் தான், நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு. ஆனா காதல் படத்துல வர பரத்து நீங்களப்பா, அதெல்லாம் உங்க தம்பிகளும் தங்கச்சிகளும் தான் கட்சிக்குள்ளேயே இருக்கும் போது. ஏன்னா அவங்கதான் சீமான் 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 சீமானே. ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துடுறேன். சைமன் சைமன் சீமான் சீமான் சைமன் சைமன் சீமான் சீமான் அப்படின்னு பாரதி பாரதி காரதி காரதி சங்கி சங்கி சகதோழன் சகதோழன் பெரியார் தாத்தன் பிரபாகரன் அப்பேன் பெரியார் எதிரி மறுவாசிப்பு மறுவாசிப்பு. இப்ப சீமானும் இல்ல செழியன் செழியன் செழியன். உண்மையாலுமே அவங்கதான் காதல் பரத். உனக்கு என்னப்பா, நீ செழியன் என்ன வேணா பேசுவ, அவங்க முருகன் தானே. அதாவது நீங்க செந்தமிழன் செழியன், அவரு காதல் பரத். அப்புறம் மொழிப்போர் இப்படித்தான் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. இது மொழிப்போர் அல்ல. உண்மையான மொழிப்போரின் வெற்றிங்கிறது இந்த இந்த எத்தனை பேரா வச்சிருக்கிறது, எத்தனை பேரை சொல்றது, யாரு பேரை சொன்னாலும் அது நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் பைத்தியம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் தான் செழியன். உன் பேரை என்னன்னு சொல்றது? எந்த இளவெடுத்த கர்மாந்திரம் பேரு அந்த பேரை வச்சு தொலை. இந்த மொழிப்போரின் வெற்றிங்கிறது இந்த கர்மம் முடிச்சவன சிஎம் ஆக்குறது தானாமா. இவன் சிஎம் ஆனாதான் இங்க தமிழ நட்டுக்கிட்டு நின்னு வாழுமாமா. இவன் கள்ளு குடிச்சிட்டு மதுரையில போய் டெல்லியில போய் மன்னிப்பு கேட்டப்ப தமிழ் வாழாது தமிழ் வாழாது அப்படி தமிழ் வாழறப்ப இவனாலதான் அந்த தமிழ் வாழும். சரியா? சரியா? செல்ற பையன் சரியா? பேசு பேசு. நான் தான் செழியன், நான் தான் செழியன். அப்புறம் இன்னும் 2-3 படமெல்லாம் வர இருக்கு. அந்த படத்துல இருக்க கேரக்டர் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்க. ஃபைனல் கொஞ்சம் சொல்லாம வீடியோ முடிச்சா எனக்கே பிடிக்காது. பராசக்தியில வர செழியன் நீனா, அப்போ இந்த அஞ்சரைக்குள்ள வண்டியில வந்த அவன் நீ தானே. அதுதான் உங்களுக்கு பொருந்தும். அஞ்சரைக்குள்ள வண்டி சீமான். பேசு, நாங்களும் பேசுறோம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.